Okay, in the problem பார்க்கலாமா? Apple juice of mu is equal to 1.5 poise and relative density 0.9 flows through a 20 mm diameter vertical pipe. The pressure gauge fitted 25 meters apart. Read 15 Newton per centimeter square and 15 Newton per centimeter square. Find the direction and rate of flow through the pipe. ஸோ இப்போ என்ன இருக்கா, நம்ம பைப் இருக்குது. ஆனால் நம்ம பைப் இப்படி இருக்குது, இந்த வாட்டி வேர்ட்டிக்கலாக இருக்குது. அந்த பைப்புக்குள்ளே என்ன ஃப்ளோவாக தான் ஆப்பிள் ஜூஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஆப்பிள் ஜூஸோட மியூ கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி வச்சு டென்சிட்டி ஆஃப் த ஆப்பிள் ஜூஸ் கண்டுபிடிக்கலாம். டயாமீட்டர் ஆஃப் த பைப் வந்து என்னென்னா 20 mm. ஸோ அது மீட்டர் ஆகணும்னா 0.02 மீட்டர். கரெக்டாக? vertical pipe. The pressure gauge வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்களாம் 25 meters apart. ஸோ இது ஒரு ப்ரெஷர் கேஜ், இது ஒரு ப்ரெஷர் கேஜ். இது let me have this as A, B ரெண்டுத்துக்கு நடுவில். ஸோ இது PA, இது PB. PA வந்து என்ன ப்ரெஷர்? 50 Newton per centimeter square. PB வந்து 50 Newton per centimeter square. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னா 25 meters apart. ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறாங்க? ஃபைண்ட் த டைரக்ஷன் அண்ட் த ரேட் ஆஃப் ஃப்ளோ த்ரூ த பைப். அதாவது இப்போ இருக்குது, ஸோ இந்த டைரக்ஷனில் நம்ம ஆப்பிள் ஜூஸ் போகுது. மேலே இருந்து கீழே வருதா இல்லாட்டி கீழே இருந்து மேலே போதா கண்டுபிடிக்கணும். அப்புறம் எவ்வளோ ஃப்ளோ ரேட், எவ்வளோ ஆப்பிள் ஜூஸ் we get per second அது கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த டைரக்ஷன் ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஆகும். To find another which direction the flow occurs. அப்புறம் ரேட் Q என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு? diameter 0.02 மீட்டர்னு இருக்கு. PA 50 Newton per centimeter squared. So PB 15 Newton per centimeter square. So இந்த சென்டிமீட்டர் வந்து நம்ம மீட்டர் ஸ்கொயர் ஆகணும். எப்போதுமே 1 meter is equal to 100 centimeter. So 1/100 meter is equal to 1 centimeter. இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் 1/40 மீட்டர் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த சென்டிமீட்டரை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த சென்டிமீட்டர் ரீப்ளேஸ் பண்ணணும்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணணுமா சென்டிமீட்டர் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போது இந்த 10⁴ இங்கே போகும், நியூமரேட்டரில் போகும். ஸோ நம்ம ப்ரெஷர் என்ன பார்த்தீங்கன்னா 50 × 10⁴ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி இது 15 × 10⁴ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கன்வர்ஷன். ப்ரெஷர் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ், அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 25 மீட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஃப்ளூயிட் ஆப்பிள் ஜூஸோட மியூ ஆஃப் ஆப்பிள் ஜூஸ் 1.5 பாய்ஸ். இந்த பாய்ஸை வந்து நம்ம SI யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணோம். 1 பாய்ஸ் வந்து எவ்வளோவா? 1/10 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ எனக்கு என்ன பாய்ஸு இதாக பண்ணணும்னா என்னோடய பாய்ஸ் எவ்வளோ ஆகும்? 0.15 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் மாறிடுச்சு மியூ. அப்புறம் எனக்கு டென்சிட்டி ஆஃப் என்ன வேணும்? ஆப்பிள் ஜூஸ் வேணும்னா, டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வேணும்னா ஆப்பிள் ஜூஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் டென்சிட்டியோட டென்சிட்டி ஆஃப் வாட்டர் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா வாட்டர் தான் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். ஸோ 900 kg per meter cube டென்சிட்டி கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனுக்கும் எனர்ஜிஸ் இருக்குது. பர்னாலி என்ன சொன்னார்? the sum of potential energy, kinetic energy and datum energy is same between two sections சொன்னார். ஆனால் நம்ம இப்போ என்ன கன்சிடர் பண்ணால் லாஸும் இருக்குது. as a fluid flows there will be some losses. இப்போது இந்த இதில் என்ன எனர்ஜின்னு கண்டுபிடிக்கிறோம். ஏல பியில் எவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோன்னா அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம். அடுத்தது இப்போ ஏல ஜாஸ்தியாக எனர்ஜி இருந்துச்சுன்னா பியை விட, அப்போ ஃப்ளூட் வந்து இங்கேருந்து போகுது, ஏலேருந்து பிக்கு ஆப்பிள் ஜூஸ் மூவ் ஆகுது. இப்போ பியில் இருக்கிற எனர்ஜி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பியிலேருந்து ஏக்கு ஃப்ளூட் மூவ் ஆகும். கரெக்டாக? ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம்? செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு பிரிச்சுக்கிறேன். செக்ஷன் ஏல எவ்வளோ எனர்ஜி இருக்க போகுது?
செக்ஷன் பியில் எவ்வளோ எனர்ஜி இருக்க போகுதுன்னு பார்க்குறேன். அக்கார்டிங் டு பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் நான் செக்ஷன் ஏக்கு எழுதணுன்னா எப்படி எழுதலாம்? PA by omega ப்ளஸ் VA ஸ்கொயர் பை 2G ப்ளஸ் ZA. இப்போ நான் இங்கே எப்படி எழுதலாம்? PB by omega ப்ளஸ் VB ஸ்கொயர் பை 2G ப்ளஸ் ZB. இப்போது ரெண்டுமே எனர்ஜி. நான் என்ன பண்ண போகிறேன் கடைசியாக, இங்கே எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது. நான் கோயிங் டு கம்பேர் ரெண்டுமே, செக்ஷன் ஏல செக்ஷன் பியில் எவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்னு கம்பேர் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு டயாமீட்டர் தானே, டயாமீட்டர் சேஞ்ச் ஆகலை. இஃப் டயாமீட்டர் சேஞ்ச் ஆகலைன்னா வெலாசிட்டி என்ன இருக்கும்? ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? VA is equal to VB. அதனால் இந்த ரெண்டுத்துலேயும் இந்த டேர்மை விட்டுடலாமா? ஏன்னா ஐம் கோயிங் டு ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ் தான். இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. VA VB விட்டுடலாம். ஸோ இப்போ ZA பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்? ZAல நான் இது தான் டேட்டமாக வச்சுக்கிறேன். அப்போது ZAலே நான் டேட்டம் ஃபிக்ஸ் பண்ணால் ZA வந்து வேல்யூ 0 ஆயிரும். ஸோ ZB வந்து ZA விட 25 மீட்டர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து 25 வந்துருச்சு. இப்போ PAல நம்மளுக்கு என்ன ப்ரெஷர் இருந்தது? PA ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 50 into 10 power 4 divided by omega. omega வந்து என்ன? rho G. டென்சிட்டி வந்து பார்த்தோன்னா 900 into 9.81. ஓகே, வேறு இதுவும் இல்லை. இங்கே எனர்ஜி பார்த்தோன்னா எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹெட், இதோட யூனிட் பார்த்தோன்னா மீட்டர் தான் வரும். ஸோ இது வந்து 15 into 10 power 4 by 900 into 9.81 ப்ளஸ் ZB என்ன? டேட்டம்லேருந்து 25. கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே என்ன வேல்யூ வருது, இங்கே என்ன வேல்யூன்னு எவாலுவேட் பண்ணிவிட்டு அது ரெண்டும் கம்பேர் பண்ணி எனர்ஜி இங்கே இருந்து இங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். 50 into 10 power 4 divided by 900 into 9.81. 56.63 மீட்டர். ஓகே, ஹெட் இங்கே எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம். 15 into 10 power 4 divided by 900 into 9.81 டிவைட் பண்ணோன்னா 16.989 வருது. ப்ளஸ் இதோட 25 ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ 41.989 மீட்டர். இப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஜாஸ்தியாக இருக்குது, ஏல செக்ஷனில் வந்து ஜாஸ்தியான எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஃப்ளோ இஸ் ஃப்ரம் A to B. இது A, இது B. ஸோ இதுதான் ஃப்ளோ டைரக்ஷன். ஸோ என்ன இதெல்லாம்? சின்ஸ் எனர்ஜி இன் A is greater than B, flow is from A to B. ஏன்னா இப்போதுமே ஹையர் எனர்ஜியில் இருந்தால் லோவர் எனர்ஜிக்கு போகும், லோவர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜிக்கு ஃப்ளோ நடக்காது. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் லாஸ் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ லாஸ் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த லாஸ் வந்து எதனால் நடந்திருக்கு? இந்த பைப்பில் இருக்கிற ஃப்ரிக்ஷனால் நடந்திருக்கும். ஸோ இந்த லாஸ் வந்து என்ன லாஸ் சொல்லலாம்? ஃப்ரிக்ஷனல் லாஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஃப்ரிக்ஷன் லாஸ் என்னன்னு சொல்லலாம்? இது மைனஸ் இது 56.63 minus 41.989 will give me, calculate பண்ணிக்கலாம், 56.63 minus 41.989 minus பண்ணிட்டோன்னா 14.641 மீட்டர் ஆஃப் ஹெட் லாஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டிவ் என்ன? டு ஃபைண்ட் த டைரக்ஷன். இங்கேருந்து போகுது, ஏலேருந்து பி போகுது. அடுத்தது டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஓகே, டிஸ்சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வேணும்னா உங்களுக்கு ஏரியா தெரியணும், அப்புறம் வெலாசிட்டி, அதுக்குள்ளே எவ்வளோ வெலாசிட்டியில் போகுதுன்னு தெரியணும். ஸோ இதில் இருந்து நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெலாசிட்டி வந்து நம்மளால் டைரெக்டாக ப்ராப்ளமில் கொடுக்கலை. ஸோ அந்த வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா இந்த ஹெச்எஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெச்எஃப் ஃபார்முலா இருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம படிச்சிருக்கோம் ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஹேகன்-பாய்ஸ் ஈக்குவேஷனில் இருந்து சொல்கிறோம். ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு 32 μ UL by d ஸ்கொயர் rho g. இது நம்மளுக்கு என்ன வேணும்? வெலாசிட்டி மட்டும்தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? மற்றதெல்லாம் இன்னொரு சைடு போட்டுடலாம். ஸோ என்னோடய ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து HF d ஸ்கொயர் rho g divided by 32 μ.
இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும்? ஹெச்எஃப் வந்து வேல்யூ என்ன பொறுத்தோம்? 14.641 ஹெச்எஃப் மீட்டர் இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் த டியூப் பார்த்தீங்கன்னா 0.02 டி ஸ்கொயர் இன்ட்டு டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 900, டென்சிட்டி பார்த்தோன்னா 900 இன்ட்டு 9.81 டிவைடட் பை 32 மியூ. இங்கே எல் விட்டுட்டோம் பாருங்கள், இந்த எல் கீழே வந்துடும். ஸோ எல் இங்கே வந்துடும். 32 மியூ வந்து என்ன பார்த்தோம்? 0.15 இன்ட்டு லென்த்து வந்து 25 மீட்டர்ஸ் அப்பார்ட். ஸோ இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணுறேன்? யூவை கேல்குலேட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். வெலாசிட்டி யூ வந்து வெலாசிட்டி நம்மளுக்கு 14.641 இன்ட்டு 0.02 ஸ்கொயர் இன்ட்டு 900 into 9.81 divided by 32 into 0.15 into 25. ஸோ நம்ம பார்த்தோன்னா வெலாசிட்டி வந்து எவ்வளோ வருது? வெலாசிட்டி வந்து 0.43 meters per second வருது. இப்போ இந்த வெலாசிட்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்னா ஒரு கேஸ் இருக்குது. நீங்கள் ஹேகன் மாடுலஸ் ஈக்குவேஷன் இப்போ யூஸ் பண்ணுவீங்க when the flow is லேமினராக இருந்தால் மட்டும்தான். இப்போ நம்ம ஃப்ளோ லேமினராக இல்லையான்னு செக் பண்ணலை. ஸோ லேமினராக இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணது கரெக்டு, இல்லைனா நம்ம வேறு வழியாக தான் போகணும். வாங்க, ஸோ இது லேமினராக கண்டுபிடிக்கிறதுக்கு we will find ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து ρVD/μ. இப்போ நான் இந்த வெலாசிட்டியை தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வெலாசிட்டி ஸோ டென்சிட்டின்னு தெரியும் 900, வெலாசிட்டி 0.43, டயாமீட்டர் நம்மளுக்கு என்ன 0.02, மியூவோட வேல்யூ 0.15. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ரெனால்ட்ஸ் நம்பர் comes to be 900 into 0.43 into 0.02 divided by 0.15. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 51.6 தான் வருது. 51.6 நான் பண்ணது கரெக்டாக தான் நினைக்கிறேன். 0.2 ஒரு செக் பண்ணிக்கிறேன் கேல்குலேஷன்ஸில். ஓகே, 51.6 தான் வருது. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் less than 2000னால இது லேமினர். ஓகே, லேமினராக இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணது கரெக்டு, இந்த வெலாசிட்டி கரெக்டு. இப்போ எனக்கு டிஸ்சார்ஜ் வேணும்னா எனக்கு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி வேணும். கிராஸ் செக்ஷன் ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க? πd²/4 இன்ட்டு வெலாசிட்டி தான் Q வரும். ஸோ 3.14 இன்ட்டு டயாமீட்டர் வந்து 0.02 ஸ்கொயர் இன்ட்டு V வந்து என்ன பார்த்தோம்? 0.43 divided by 4. So number discharge value, let's find out our discharge. Our discharge value will be 3.14 into 0.02 squared into 0.43 divided by 4. So discharge பார்த்தோன்னா 1.3502 into 10 power minus 4, அதாவது 0.0135 மீட்டர் கியூப் பர் செகண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் அமுக்குங்க.